ஹலோ காய்ஸ், லாஸ்ட் 3 எபிசோட்ஸுமே வந்து சூப்பரா வந்து போயிட்டு இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த எபிசோட்ல ஸ்டார்ட்டிங் சீன்லயே வந்துட்டு நம்ம ஜியா வந்து அப்படியே அந்த ரத்த மழையா பெஞ்சிட்டு இருந்துச்சுல. ஸோ அதுல தான் நம்ம லாஸ்ட் எபிசோட முடிச்சோம். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ அவ இருக்கிறா. ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு ரத்தமா. அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இப்படி இப்படியும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரண்ட்ல அந்த யூனிஃபார்ம் போட்ட அந்த பொண்ணு இருக்கால, ஸ்டார்ட்டிங் சீன்ல வருவாளே, அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்து இவ பயந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வரா. டக்குன்னு பார்த்தா பின்னாடில இருந்து அந்த பொண்ணு வெட்டுற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஜியா வந்து கண்ணை முடிக்கிறா. பார்த்தா இது எல்லாமே அவளுக்கு வந்திருக்கிற கெட்ட கனவு தான். பக்கத்துல காகா வந்து அவளுக்கு சமாதானப்படுத்துறா, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜியாவை வந்து நான் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றா. இது மட்டும் இல்லாம ஏன் இவ்வளவு பயந்த, கூட வேற யாராவது இருந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சுச்சான்னு கேட்கும்போது, ஆமா அங்க ஒரு பொண்ணு இருந்தா, அதே பொண்ணுதான். அந்த பொண்ணு வந்து எனக்கு பின்னாடி பார்க்க யாரையோ பார்த்து கைய நீட்டினா, அதனால எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நம்ம அதுதான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, காகா அவளோட ஹஸ்பண்ட பார்த்து நான் சொன்ன அந்த காம்பஸ் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவரு வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு வெள்ளை கயிறை வந்து காங்கா வந்து நம்ம ஜியா கையிலே கட்டி அவளோட கையிலேயே கட்டியிருக்கா. ஸோ இது நம்ம ரெண்டு பேரும் இணைக்கும். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ ஓடி வந்துரு. இவங்க ரெண்டு பேரும் மூலமா நான் உன்கிட்ட பேச ட்ரை பண்ணுவேன். நீ வந்து உன்கிட்ட போனை வச்சுக்கோ. ஆனா அந்த போன்ல வந்துட்டு வேற எந்த காலையும் நீ வந்து அட்டன் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு வேற சொல்லி இவங்க 3 பேரையும் ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறா. கார்ல எல்லாமே எடுத்து வச்சு இவங்க 3 பேரும் கிளம்பும்போது, நம்ம ஜியா வந்து கேட்கிறா, எதுக்காக காங்காவால வெளிய வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. படிச்சும் கேட்கிறான். அவ வந்து உள்ள ட்ராப் ஆகி உள்ளே இருக்காளா? இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ வந்து விருப்பப்பட்டு உள்ளே இல்ல. ஏதோ ஒரு ட்ராப்பால தான் உள்ளே இருக்கா. அவளால வெளிய வர முடியாது. ஸோ காங்காவோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, அவளுக்கு வந்து கண்டிப்பா வெளியில கூட்டு வருவேன். அதுக்காக என்ன செய்யணுமோ அதுக்கான எல்லா வேலையும் நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் படிச்சுக்கிட்ட. படிப்ஸ் அவனுடைய அக்கா மேல என்னதான் பாசம் இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணாலுமே அவகிட்ட போயிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, எங்களுக்கு ஷாமன் கண்டிப்பா தேவைப்படுவாங்க, அதனால இதுக்குள்ள நீங்க பத்திரமா இருங்க, எந்த ஆபத்துலையும் மாட்டிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா அவனுடைய கேரை காட்டிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ கட் பண்ணா இன்னொரு இடத்துல வந்து நம்ம ஜெனி வந்து ஆல்ரெடி ஜியாவோட வீட்டுக்குள்ள தானே இருக்கா. அந்த நேரத்துல கதவை திறக்கிறான் நம்ம ஜியான். பார்த்தா ஜியான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டான் போல. ஸோ உள்ள ஜெனி இருக்கிறத பார்த்து, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க சியா வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, அத்தை வந்துட்டு அதாவது ஜியாவோட அத்தை வந்துட்டு கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே சரி ஓகே நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போயிடுறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம படிச்சு அவனுடைய வீட்டுக்கு தான் இப்ப வந்திருக்காங்க. அங்க வந்து நிறைய லேப்டாப்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பான் போல, சைட் பிசினஸ் மாதிரி. ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு பின்டு லேப்டாப் கொடுத்துருக்கான் முன்னாடியே. என்னோட பிறந்தநாள் கிஃப்டா இது எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக படிச்சு ஏற்கனவே அதை சரி பண்ணி அதுக்குள்ள ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டெல்லாம் வச்சிருந்திருக்கு. ஆனா கொடுக்க தான் முடியல. அதுக்குள்ளேயும் தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிண்டோட லேப்ல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள எதுவுமே பெருசா இல்ல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம படிச்சுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு வேளை வந்து டிஸ்கார்ட்னு ஒரு ஆப் இருக்கு, அது எது யூஸ் பண்றானோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே நம்ம காங்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, டிஸ்கோவா ஏ ஆடுவாங்களே டிங்கு டிங்குன்னு அதுதானே அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் முழிக்கிறாங்க. டே அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்புக்குள்ள போறாங்க. இந்த ஆப்ல வந்து ஃபோன் பண்றது, சேட் பண்றது எல்லாமே வந்து மிங்கிளாயி வாட்ஸ்அப் மாதிரி இதுக்குள்ள வந்துட்டு நம்ம பேசிக்கலாம் போல. அந்த ஆப்ப ஓப்பன் பண்ண உடனேவே ஒரு கால் வருது. என்ன இது ஓப்பன் பண்ண உடனே நம்ம பின்ட்டுக்கு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆறாங்க. சரி மியூட்ல போட்டு அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அட்டெண்ட் பண்ணா, அந்த பக்கம் ஏதோ ஒரு டிஸ்கோவா இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கான் ஒருத்தன். அந்த பையன் வந்து காதுல வந்து ஒரு ஹெட்செட் போட்டு அவன் பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான் அப்படின்னா, "ஏய் பின்ட்டு, நீ ஏதோ உன்னையே இது பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அப்ப நீ அட்டெண்ட் பண்ற, நீ பேசுறன்னா அப்ப நான் அதெல்லாம் என்ன ரூமரா? நான் கூட நீ செத்துட்டேன்னு நினைச்சேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்க. இங்க இவங்க பிண்டு மாதிரியே வந்து ஜியா சொல்ல சொல்ல நம்ம படிப்ஸும் வந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சைட்ல இருக்கிற அந்த ஆளு கேக்குறான், நீ கேட்டதை வந்து நான் வாங்கி வச்சிட்டேன், எப்ப வந்து கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, வேணுமா வேணாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இங்க இவங்களுக்கு அது என்ன பொருள்னே தெரியல. ஆனா கேட்க முடியாது. ஏன்னா வாய் திறந்து கேட்டா பிண்டு இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து
ஆமா எங்களுக்கு வேணும். ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க காஃபி ஷாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்ல, அதுக்கு அதாவது மெசேஜ்ல தான் சொல்றாங்க ஓகேவா? அந்த பக்கம் அவன் உஷாரான மாதிரி என்ன சொல்றான் அப்படின்னா, காஃபி ஷாப்லாம் வேணாம். யூசுவலா நம்ம எங்க மீட் பண்ணுவோமோ அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இப்போ அவ்வளோதான நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, படிப்ஸ்க்கு ஒரு ஐடியா தோணுது. ஆக்சுவலி இந்த லேப்டாப்போ இல்லன்னா ஃபோனோ எடுத்துட்டு அவன் எந்த லொகேஷனுக்கு அடிக்கடி வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்கான் இந்த ஆளுகிட்ட அப்படிங்கிறதெல்லாம் வந்து படிப்ஸ் தான் கொஞ்சம் நல்ல ஹேக்கிங்கு ப்ளஸ் லேப்டாப் சரி பண்றது அது இதுன்னு பயங்கரமா நாலேஜ் இருக்குல்ல. ஸோ அதுல வந்துட்டு ஹூக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அதுல மேப் லொகேஷன்ல அதிகமா அவன் போன இடத்த பார்க்கும்போது ஒரு இடத்த காட்டுது. சரி அப்ப அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டிசைட் பண்றாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்மளோட ஜியான் வந்து அவனோட போனை தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட போன் வந்து எங்கேயுமே இல்ல. ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல ஜெனி வந்து அவனோட போனை கையில எடுக்கிறத பார்த்தோம். ஆனா அவ வந்து வச்சுக்கிட்டே வைக்கலன்னு சொல்றாளா என்னன்னு தெரியல. இவன் வந்து அவகிட்ட கேக்குறா என் போனை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னு சொல்றா இவ. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம சரி ஓ போனை கொடு நான் அந்த வீடியோல வந்துட்டு எங்கேயாவது தூக்கி போட்டிருக்கேனான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சரின்னு சொல்லிட்டு வீடியோவை கொடுக்குறா. அவனும் வந்து அந்த போன்ல பாத்துட்டு இருக்கா. ஆனா பயபுள்ள போன் எங்க இருக்குன்னு பார்க்காம ஜியாவை வந்து பாக்குறான். ஏன்னா ஜியா வந்து அதை ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு லேப்டாப் வச்சு அடிச்சிருப்பாள். ஸோ அந்த சீனை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உடனே ஜெனி வந்து இதான் சக்குன்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு சரி நான் வீட்டுக்கு போறேன் நீ என்ன பண்ணுவோம் போன் பாக்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப பாக்குறா. இப்ப கட் பண்ணா இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்போ ஒரு லொகேஷன் வந்து ஃபைன் பண்ணால படிச்சு. ஸோ அந்த லொகேஷன்ல வந்துட்டு இப்போ இவங்க 3 பேர் வந்து காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. சரி யாருமே வரலையே 1 மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது காங்காவோட ஹஸ்பண்ட் வேற ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. சாபூத்ரி அந்த மாதிரி வந்து 3 தடவை நான் சொன்னேன்னா வந்துருவாரு அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு பையன் கையில போனோட வந்துட்டு இருக்கான். ஒருவேளை அவனாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜியா சொல்றா நீங்க போய் எப்படியாச்சும் அவனை வந்து நம்ம கார் கிட்ட கூட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. இந்த காங்க ஹஸ்பண்டும் சரின்னு சொல்லிட்டு இறங்கி இப்ப அவனை நோக்கி போறாரு. இப்போ அந்த பையன் கிட்ட போயிட்டு காங்காவோட ஹஸ்பண்ட் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க பாக்குறாரு. ஆனா அவன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட பேச்சு கொடுக்க பார்க்காதீங்க சீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருக்க. இவருக்கு கடுப்பாயிருது. சரி உன் நேம் இதுதானே அப்படின்னு சொல்லி சொன்னவும் இவனுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன நம்ம நேம் தெரியுது அப்பனா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே அதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் ஜியா படிச்சு எல்லாருமே துரத்தி ஓடுறாங்க. ஜியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரன்னிங் சேசிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பின்னாடி இவங்க 2 பேரும் கொஞ்சம் டயர்டாகி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜியா வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு போயிடல. ஸோ அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இவன் மேல படிக்கட்டுல ஏறிட்டு இருக்கான். ஜியாவும் வந்துட்டு எதுக்கு இப்ப ஓடுற உங்ககிட்ட பேசுறதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு அவன் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் செத்தே போலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மேல ஓடிக்கிட்டு இருக்கான். ரூஃப் டாப்ல அவன் ஓடிட்டு இருக்க. ஜியாவும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஒரு பில்டிங் வந்து அப்படியே அந்த ஏணிக்குள்ள ஏறி ஏறி ஓடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு சைடு வந்ததும் இந்த பையன் என்ன பண்ணிடுறான்னா அந்த ஏணியை எடுத்து விட்டுறான். அந்த ஏணி எடுத்து விட்டது மேல இருந்து அப்படியே செங்குத்தா நம்ம காங்காவும் ஹஸ்பண்டோடய படிச்சு மேலேயே வந்து விழ பாக்குது. மேல அதனால ஜியாவால இந்த பக்கம் வர முடியல. இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் நிக்க நில்லுடா ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா அப்படியே காலை வந்து ஸ்டெப் பேக் பண்றா. பின்னாடி அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பின்னாடி எடுத்து வச்சுட்டு லாங் ஜம்ப் பண்ற மாதிரி பறந்து வந்து இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்துருவாள். கீழே படிச்சும் அப்படி காங்காவோட ஹஸ்பண்ட் பார்த்து ஆமா அது சியா தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. அங்க அந்த இன்னொரு பையனுக்கு அப்படியே ஷாக் ஆயிருது. ஆமா நீ எப்படி அந்த பக்கத்துல இந்த பக்கம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டை என்ன பண்ண நீ யாரு அதை சொல்லு அவனோட பர்த்டேல நீ வந்து எதுவும் பண்ணியா எதுவும் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு அவ செம்மையா கத்திட்டு இருக்க. அதுக்கு அவன் ஒரு கம்பை எடுத்துட்டு இரு நான் வந்து பொதுவா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் ஒன்னா 2 பேரையுமே அடிப்பேன் அந்த மாதிரி பொண்ணு அடிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய் பேச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா கதவை திறந்துட்டு இப்ப இவங்க 2 பேரும் மேல வர அந்த கதவை இடிச்சே அவன் கீழே விழுந்துட்டான். இப்போ நம்ம பிந்து வந்து முன்னாடி டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்துருந்தாலும் அந்த டேப்லெட்டோட கொஞ்சம் பாதி வந்து இவங்க எடுத்துட்டு வந்து இந்த டேப்லெட் தான் அன்னைக்கு பிந்து போட்டுட்டு இருந்தான். இந்த டேப்லெட் நீ தான் கொடுத்தியா சப்ளை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவன் ஆமா அவன் கேட்டான் அதனாலதான் கொடுத்தேன். இது வந்து நம்மளுடைய நர்வஸ்னஸ் ரொம்ப பதட்டமா இருக்கும் போது நம்மள காம் பண்ணும். நான் இதை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு நீ அவனுக்கு இதை கொடுத்த அப்படின்னு அவன் கேட்டான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அப்ப இருக்க அப்போ நீ தானே அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பயபுலதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான் போல ஒண்ணுமே சொல்லல ஆமாங்கிற மாதிரிதான் உட்கார்ந்துருக்கான். உனக்குதான் தெரியும்ல அதை வந்துட்டு பண்ணா செத்துருவாங்க விஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு நீ அப்படிப்பட்ட ஒரு ஆப்பை என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியா வந்து கோவமா சட்டையை பிடிச்சு கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பிண்டுன்னு சாகல ரூமர் தான் வந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா பிண்டு செத்துட்டான் உன்கிட்ட பேசினதே நாங்க தான் அப்படின்னு சொல்லவும் இவன் வந்து ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி பேச வைக்க சோகமா இருக்கிற மாதிரி மட்டும் நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாக்கு செம்மையா கோவம் வருது. இப்போ அந்த பையன் என்ன சொல்றான்னா நான் இந்த ஒரு இதை காட்டுறான் இதுல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்ல வந்து பார்த்துட்டு தான் நாங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம்னு இருந்தோம் அதை
பார்த்துட்டு தான் பின்ட்டும் ட்ரை பண்ணியிருக்கான். அதுல எழுதியிருக்கிறத அவன் சரியா வாசிக்க கூட இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த போஸ்ட் காட்டு அப்படின்னு சொன்னா அதை எடுத்து காட்டும் போது அது டெலீட் ஆயிருக்கு. இது டெலீட் ஆயிருக்குன்னு அவன் சொல்ல, நீ தானே டெலீட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடிச்சு திட்டுறாங்க. ஐயோ உண்மையாவே நான் டெலீட் பண்ணலங்க. இங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, குவாரின் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஷாமன், ஒரு பைத்தியக்கார ஷாமனோட பொண்ணு ஒருத்தி இருக்கு. அவளை பத்தி அங்க படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவளுடைய சிக்னேச்சர் தான் அதுல போட்டிருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப அந்த போஸ்ட் தெரிய மாட்டேங்குது. ஆனா அதுல எல்லா டீடைல்ஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த போஸ்ட் வந்து ஏதோ வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு இது ரிஸ்கி கண்டென்ட்ங்கிறதுனால ரிமூவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. சரி அந்த பொண்ணை நீ அந்த போஸ்ட்ல பாத்துருக்க தானே, ஸோ உன்னால வந்துட்டு விண்டோட லேப்டாப்ல ஏதாச்சும் போட்டோஸ் காட்டினா உன்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்ப அவனை கூட்டு வந்து காருக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. லேப்டாப்ல அப்படியே போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல போட்டோல ஒரு படியில இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வர மாதிரி, இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பொண்ணுக்கு தான் அதுல இருந்தது அந்த போஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அந்த பையன் சொல்ல, அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே வந்து அந்த போட்டோவை வந்து வேற ஒரு இதுல காப்பி பண்ணிக்கிறாங்க. காப்பி பண்ணிட்டு அவனை அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வந்துட்டு அந்த ஷாமன் இருக்காங்களா, ஷாமனோட பொண்ணு தானே நீ சொல்ற, அந்த ஷாமனோட அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு இப்போ வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படியே காங்ஹாக்கும் எல்லாமே போன் வழியா வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியா கிட்ட காங்கா கேக்குறா, உன்னுடைய கனவுலையும் நம்ம ஆலிசினேஷன்லயும் நீ 2 தடவை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ உனக்கு அந்த ஃபேஸ் இன்னும் ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னால வந்து ஃபேஸை சரியா ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஆனா அது 2 பேர்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அப்பதான் வந்து ஸ்டார்டிங் இந்த எபிசோட்லயே வந்துட்டு ஒரு பொண்ணு கையை நீட்டுவாள், அவ ஒரு பொண்ணு பின்னாடில இருந்து வெட்ட வர மாதிரி இருக்குல்ல, அது இன்னொரு பொண்ணு ஆக்சுவலா. கட் பண்ணா இப்போ அந்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டா கிடைக்கல. ஒரு ஏரியான்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள எந்த வீடுன்னு தெரியல. ஆனா அந்த பையன் வந்து சில போட்டோஸ் கொடுத்திருக்கான். ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு மேல வந்துட்டு ஒரு கொடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்விப்பட்டிருக்க அந்த போட்டோல பார்த்திருப்பான் போல. ஸோ அந்த போட்டோஸ் ஷேர் பண்ணி கொடுத்திருக்கான் போல. இப்போ இவங்க 3 பேரும் அந்த போட்டோவை ரெஃபர் பண்ணி தான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது வரைக்கும் அவங்க கண்ணுல எதுவுமே படாதனால அங்க ஒரு பெரிய படிக்கட்டு இருக்கு. அதோட உச்சிக்கு போய் இருந்து பார்த்தா எல்லாமே தெரியற மாதிரி. ஸோ அது மேல ஏறிட்டு இருக்காங்க. படிச்சு சொல்றான், டேய் தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கடா, நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போயாவது தேடலாம். ஒருவேளை ராத்திரி ஆயிடுச்சுன்னா நமக்கு தேடுறதே கஷ்டம், நம்ம கிட்ட எந்த பிளானுமே இல்ல, தயவு செஞ்சு ரிட்டர்னாவது போயிடலாம் அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருக்க, மூடிக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு எப்படியோ ஒரு வழியா மேல போயிடுறாங்க. மேல போயிட்டு தூரமா பார்த்தா வெளிச்சமா ஒண்ணு தெரியுது. ஸோ இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டு நான் மிச்ச மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் எல்ஜி வாய்ஸ் ஓவர். டாடா பை பாய்.